கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் ஆற்றுத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணதாசன் இணைகிறார். கண்ணதாசன், விவரங்கள். கடலூரில் நடைபெறும் ஆற்று திருவிழாவை முன்னிட்டு ஒரே இடத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட சாமிகள் நிறுத்தி வைக்கப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்று வருகிறது. கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் பொங்கல் பண்டிகையின் 5ஆம் நாளான இன்று ஆற்று திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் அனைத்து நதிகளிலும் கங்கை நீர் கலப்பதாக ஐதீகம். இதனால் அனைத்து நீர்நிலைகளிலும் சாமிகளுக்கு தீர்த்தவாரி நடைபெறும். கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் இன்று ஆற்று திருவிழா என்பது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று காலை முதலே கடலூர் முதுநகர், சின்னக்கங்கனாங்குப்பம், பாதிரிக்குப்பம், மஞ்சக்குப்பம், உச்சிமேடு, நாணமேடு உள்ளிட்ட ஏராளமான கிராம பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட உற்சவமூர்த்தி சிலைகள் அலங்கரிக்கப்பட்டு மேலாதாளம் முழங்கிட பெண்ணையாற்று கொண்டு வரப்பட்டன. ஆற்றில் சாமிகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் கடலூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு தற்போது வழிபட்டு வருகின்றனர். மேலும் சின்னக்கங்கனாங்குப்பம் சந்தன மாரியம்மன் கோயில் சாமி விவசாயத்தை செழிக்க வைக்கவும் உழவர்களை போற்றும் விதமாக வலியுறுத்தி அலங்காரம் செய்யப்பட்டு காட்சியளிக்கப்பட்டது. மேலும் விநாயகர் கையில் ஏர் உழுவது போலவும் மாரியம்மன் கையில் நெற்கதிரும் அருவாலும் இருப்பது போலவும் விவசாயத்தை ஊக்குவிக்க சாமிகளுக்கு இதுபோல் அலங்கரித்து கொண்டு வந்ததாக கூறுகின்றனர். முருகர் கையில் நெற்களஞ்சியம் படியும் இருப்பது போல் அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் விதவிதமாக சாமி சிலைகள் அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்ட நிலையில் அதனை பக்தர்கள், பொதுமக்கள் வழிபட்டு வருகின்றனர். மேலும் செல்போனில் படம் பிடித்தும் சாமியை வழிபட்டு வருகின்றனர். இந்த ஆற்று திருவிழாவை முன்னிட்டு தென்பெண்ணை ஆற்றங்கரையில் உணவு கடைகள், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் கடைகள், ராட்டினங்கள் விற்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஆற்று திருவிழாவில் மட்டுமே கிடைக்கும் சுருளிக்கிழங்கு எனப்படும் கடைகளும் நிறைய இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இது பாதுகாப்பு பணிக்காக சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆற்று திருவிழா மாலை வரை நடைபெறும். இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் போலீசார் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.